சத்தியமா சொல்றேன், நீங்க எடுத்த உடனே ஒரு இன்ஸ்டியூட் போய் படிக்கிறீங்கன்னா உங்களால மொபைல் சர்வீஸ் கத்துக்கவே முடியும். நீங்க மொபைல் சர்வீஸ் கத்துக்கணும்னு முடிவு எடுத்துட்டீங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் உங்க பக்கத்துல உள்ள ஏதாவது ஒரு மொபைல் கடையில போய் ஒரு மாசம் வேலை பாருங்க. ஏன்னா அதுல தான் உங்களுக்கு மொபைல்னா என்ன நார்மலா பேசிக்ன்றது கத்துக்க முடியும். எடுத்த உடனே நீங்க போய் எந்த இன்ஸ்டியூட் வேணாலும் போங்க. எந்த இன்ஸ்டியூட் போனாலும் நீங்க அந்த வியாபாரம் பேசுறது, கஸ்டமர்ட்ட பேசுறது அதெல்லாம் உங்களுக்கு வராது. வெறும் சொல்லிக் குடுப்பாங்க. நீங்க ஒரு மாசம் வேலை பார்த்தா தான் உங்களுக்கு என்ன மாரி வொர்க் உங்க ஏரியால கடை வருது, என்ன மாரி வழியில நீங்க போலாம் அப்படின்றத வந்து கத்துக்க முடியும். உதாரணத்துக்கு இப்போ ஹார்ட்வேர் எடுத்துக்கோங்க. ஹார்ட்வேர்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. ஆனா எல்லாத்துக்குமே ஹார்ட்வேர் செட் ஆகுமானா செட் ஆகாது. நார்மலா கிளாஸ் சேஞ்ச் பண்ற மாதிரி வரும். கிளாஸ் சேஞ்ச் பண்றதுனாலும் ஈஸி தான். காம்போ ஃபிக்சிங் இந்த மாதிரி. இப்போ நீங்க கத்துக்கிட்டு ஒரு நார்மலா ஒரு கடை வைக்கிறீங்க. நீங்க ஹார்ட்வேர் படிச்சிட்டீங்க. ஆனா ஹார்ட்வேர் சர்வீஸே வரலன்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ பக்கத்துல இல்ல ஏதாவது ஒரு ஃப்ளோட்டிங் இப்போ ரிச் ஸ்ட்ரீட்டோ இல்ல பக்கத்துல ஏதாவது ஒரு மொபைல் ஷாப்போ அந்த மாதிரி சம்பளமே இல்லாம ஒரு கம்மி சம்பளத்துல போய் ஒரு மாசம் வேலை பாருங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஐடியா வரும். அதுக்கப்புறம் நீங்க எந்த இன்ஸ்டியூட்னாலும் அதை தேர்ந்தெடுத்துக்கோங்க. எந்த வழியில போறீங்கன்றத ஃபர்ஸ்ட் முடிவு எடுங்க. ஹார்ட்வேர் போறீங்களா இல்ல கிளாஸ் சேஞ்ச் பண்ண போறீங்களா இல்ல செகண்ட்ஸ் மாத்த போறீங்களா அந்த மாதிரி பார்த்துட்டு எந்த வழின்றத தீர்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கரெக்டான இன்ஸ்டியூட்டை வந்து தேர்ந்தெடுத்து போங்க. எப்பவுமே இந்த ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பார்த்து ஏமாறாதீங்க. நிறைய பேர் வந்து இந்த ஹைடெக் இதை காட்டிக்கிட்டு எல்லாமே ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க.